ஒரு லைனோடைய ஈக்குவேஷனை வெக்டார் ஃபார்ம் கார்டீசியன் ஃபார்ம்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா லைன் மேல ஒரு பாயிண்ட், அப்புறம் அந்த லைனுக்கு பேரலலா ஒரு வெக்டார், parallel vector. So what are the two given conditions? லைன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அப்புறம் அந்த லைனுக்கு பேரலலா ஒரு வெக்டார். We are finding equation of line passing through one point. அந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, அதே சமயம் and parallel to a vector. அந்த லைனுக்கு பேரலலா ஒரு வெக்டார் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? ஏ, அதே சமயம் அது x1 y1 z1. இந்த ஆரிஜின் கூட அந்த ஏவை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் பொசிஷன் வெக்டார். அந்த பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார். அடுத்தது இந்த லைன் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் P, அது x, y, z. இங்கதான் இருக்க ஒண்ணு இல்லை, அந்த லைன் மேல எங்க வேணா எடுத்துக்கலாம். அந்த லைன் மேல இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் P, அதையே ஆரிஜின் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார். அடுத்தது இந்த parallel வெக்டார் இருக்கு இல்லையா, அது பி வெக்டார் அசியூம் பண்ணிக்கலாம். we need diagrammatic knowledge also. அப்பதான் இந்த ப்ரூஃப் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது அந்த பாயிண்ட் ஏ, அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் ஸ்மால் ஏ வெக்டார். அப்ப அந்த பாயிண்ட் என்ன வரைஞ்சு x1 y1 z1. அப்ப ஏ வெக்டார்ங்கிறது கொடுத்துக்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். ஆர் வெக்டார்ங்கிறது அந்த லைன் மேல கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட், அதுக்கும் ஆரிஜினுக்குள்ள பொசிஷன் வெக்டார் தான் ஆர் வெக்டார். பி வெக்டார்ங்கிறது parallel வெக்டார். இப்போ ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணலாம். ஓல இருந்து பிங்கிற ஊருக்கு எப்படி போலாம்? ஓபி வெக்டார் ஈக்குவல் டு, ஓல இருந்து பிங்கிற ஊருக்கு நேரடியா போலாம், அல்லது ஓல புறப்பட்டு ஏங்கிற ஊருக்கு போய், அதாவது ஓஏ வெக்டார் பிளஸ் அப்புறம் ஏல இருந்து பிக்கு வரணும், ஏபி வெக்டார். இங்க ஓபி வெக்டார்ங்கிறது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார்ங்கிறது ஏ வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார். அந்த டயக்ராம் பாருங்க, ஏபி வெக்டாரும் பி வெக்டாரும் ஒண்ணுக்கொன்னு parallel. ஏபி வெக்டார் parallel to பி வெக்டார். இப்பதான் கான்செப்ட் பார்த்தோம். parallel ரிமூவ் பண்ணா ஈக்குவல் டு சம் ஸ்கேலார், ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் ரிமூவ் பண்ணா parallel. அப்ப parallel ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதலாம்? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா, அந்த parallelக்கு பதிலா ஈக்குவல் டு லாம்டா அல்லது லாம்டாக்கு பதிலா டி, ஏதாவது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலார் பி வெக்டார். அப்போ ரெண்டு வெக்டார் parallel-ஆ இருந்தா இதுதான் கன்க்ளூஷன். இதையே இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஏபி வெக்டாருக்கு பதிலா டிபி வெக்டார். இதுதான் வெக்டார் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். டிங்கிறது ஒரு பேராமீட்டர். சோ வாட் இஸ் திஸ் வெக்டார் ஈக்குவேஷன்? ஏன்னா வெக்டார் சிம்பல் வந்திருக்குது, அதனால வெக்டார் ஈக்குவேஷன். டிங்கிறது பேராமீட்டர், அப்போ வெக்டார் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். வாட் வி மஸ்ட் நோ, ஆர் வெக்டார்ங்கிறது அந்த லைன் மேல இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். ஏ வெக்டார்ங்கிறது அந்த லைன் மேல இருக்கிற கொடுத்துக்கிற பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார். பி வெக்டார்ங்கிறது அந்த லைனுக்கு பேரலா இருக்கிற வெக்டார். இப்படி ஃபார்முலா மெமரைஸ் பண்றப்போ டயக்ராமேட்டிக்கா இமேஜின் பண்ணிக்கோ. அடுத்தது இதைய கார்டீசியன் ஃபார்ம்ல மாத்தலாம். ஆர் வெக்டார் இந்த பாயிண்ட் xyz, அப்ப ஆர் வெக்டார் பொசிஷன் வெக்டார் என்ன வரும்? xi கேப், ஆர் வெக்டார் பதிலா xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் zk கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார்ங்கிறது இந்த பாயிண்ட் ஏ உடைய பொசிஷன் வெக்டார். அப்ப அது x1 y1 z1 இருந்தா பொசிஷன் வெக்டார் என்ன வரும்? x1 i கேப் பிளஸ் y1 j கேப் பிளஸ் z1 k கேப். அடுத்தது பிளஸ் t இன்டு பி வெக்டார். அந்த பி வெக்டார் நம்மளே அசீம் பண்ணிக்கலாம். b1 i கேப் பிளஸ் b2 j கேப் பிளஸ் b3 k கேப். ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்னா we can equate coefficient of i cap equating coefficient of j cap, அதே சமயம் equating coefficient of k cap. இப்போ i cap ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணலாம்.
x equal to இங்க i cap ஓட கோஎஃபிஷியன்ட் x1 இங்க ரெண்டு i cap இருக்கு அப்ப t உள்ள போறப்போ i cap ஓட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் t b1 அடுத்தது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j cap ஓட கோஎஃபிஷியன்ட் y ஈக்குவல் டு j cap ஓட கோஎஃபிஷியன்ட் y1 இந்த t மூணுக்குமே சேரு அப்போ இது உள்ள போறப்போ tb2 j cap அப்ப j cap ஓட கோஎஃபிஷியன்ட் tb2 plus tb2 அடுத்தது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k cap ஓட கோஎஃபிஷியன்ட் z ஈக்குவல் டு இங்க k cap ஓட கோஎஃபிஷியன்ட் z1 t உள்ள வரப்போ tb3 k cap அப்ப அங்க கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் plus tb3 plus x1 இங்க வந்தா minus x1 x minus x1 equal to tb1 b1 கீழே கொண்டு வந்துடலாம் x minus x1 by b1 equal to t y1 இந்த சைடு கொண்டு வந்தா y minus y1 equal to tb2 b2 கீழே கொண்டு வந்துடலாம் y minus y1 by b2 equal to t z1 இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் ஆயிரு z minus z1 equal to tb3 b3 கீழே கொண்டு வந்துடலாம் z minus z1 by b3 equal to t பாருங்க எல்லாத்துலயும் ஈக்குவல் டு t வந்திருக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல எல்லாமே RHS என்னவா இருக்கு t அப்ப ஆட்டோமேட்டிக்கா LHS பூரா என்னவா இருக்கு ஈக்குவலா இருக்கு என்ன LHS x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம் அடுத்தது இது என்ன ஃபார்ம் வெக்டார் ஈக்குவேஷனின் பாராமெட்ரிக் ஃபார்ம் அது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இப்போ வெக்டார் ஈக்குவேஷன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்ல பார்க்கலாம் அதாவது வெக்டார் சிம்பிள் வரணும் அந்த பாராமீட்டர் வரக்கூடாது இந்த டயகிராம் பார்க்கலாம் இந்த டயகிராம்ல கன்ஃபார்மா AP வெக்டாரும் B வெக்டாரும் parallel parallelனா ரெண்டு கான்செப்ட் இருக்குது அந்த parallel ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு லாம்டா அதாவது ஈக்குவல் டு t அந்த கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அதுல நமக்கு பாராமெட்ரிக் ஃபார்ம் கிடைச்சது இப்போ இன்னொரு கான்செப்ட் ரெண்டு வெக்டார் parallelனா அதோட கிராஸ் ப்ராடக்ட் 0 அப்போ AP வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட் 0வா 0 வெக்டார் ஏன்னா கிராஸ்னாலே வெக்டார் 0 வெக்டார் இப்போ பொசிஷன் வெக்டார் எழுதலாம் AP வெக்டார் இஸ் நத்திங் பட் OP வெக்டார் கடைசியா இருக்கிறது P அப்போ அதோட பொசிஷன் வெக்டார் OP வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்டா இருக்கிறது A அதோட பொசிஷன் வெக்டார் OA வெக்டார் மீதி அப்படியே கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் டயகிராம்ல OP வெக்டார்ங்கிறது R வெக்டார் மைனஸ் OA வெக்டார்ங்கிறது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் இதுதான் பர் வெக்டார் சிம்பிள் வந்திருக்குது அதே மாதிரி அந்த TS லாம்டாங்கிற பாராமீட்டர் எதுவும் வரல சோ வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் பாராமீட்டரே வரலனா நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் இது வெக்டார் ஈக்குவேஷன் இன் பாராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டார் சிம்பிள் வந்திருக்குது பாராமீட்டர் வந்திருக்குது அப்ப வெக்டார் ஈக்குவேஷன் இன் பாராமெட்ரிக் ஃபார்ம் அங்க வெக்டார் சிம்பிளே வரல XYZல வந்திருக்கு அப்ப அது கண்டிப்பா கார்ட்டீசியன் ஃபார்ம் இந்த 3 ஈக்குவேஷன்ஸை மெமரைஸ் பண்ணிக்கங்க மெமரைஸ் பண்ணா மட்டும் பத்தாது we must know டெக்னிக் ஷார்ட்கட் என்ன ஷார்ட்கட்ங்கிறத கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க நிறைய எக்ஸசைஸ்ல ஃபர்தரா பிளேன்ல கூட இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது என்ன ஷார்ட்கட்னா இந்த வெக்டார் ஈக்குவேஷன் பாராமெட்ரிக் ஃபார்ம்ல அந்த R வெக்டாருக்கு ஈக்குவல் டு பார்க்கலாம் Tங்கிறது பாராமீட்டர் கூட ஒன்னு இருக்குது பாராமீட்டர் இல்லாம ஒன்னு இருக்குது இதுல என்ன ஷார்ட்கட் அப்படின்னா பாராமீட்டர் இல்லாம இருக்கிறது அந்த லைன் மேல இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் பாராமீட்டர் கூட இருக்கிறது அந்த லைனுக்கு பேரலலா இருக்கிற வெக்டார் A வெக்டார் B வெக்டார்னா என்னன்னு தெரியணும் A வெக்டார்னா லைன் மேல இருக்கிற given பாயிண்ட் B வெக்டார்ங்கிறது அந்த லைனுக்கு பேரலலா இருக்கக்கூடிய given வெக்டார்
அது எப்படி வேணா ஏ வெக்டார் பி வெக்டார் எப்படி வேணா நேம் மாறி வரலாம். ஆனா நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணிக்கணும், இந்த டீங்கிற பேராமீட்டர் இல்லாம இருக்கிறது லைன் மேல இருக்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார், பேராமீட்டர் கூட இருக்கிறது அந்த லைனுக்கு பேரலா இருக்கிற பேரலல் வெக்டார். அடுத்தது இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல இதுலயே ஷார்ட்கட். அந்த நியூமரேட்டர் பாருங்க, எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கும், பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். அடுத்தது அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு அப்புறம் வரத ஆப்போசிட் சைன்ல மாத்தினா அந்த லைன் மேல இருக்கிற பாயிண்ட் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு அப்புறம் என்ன வருது, மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஜெட் ஒன். அது ஆப்போசிட் சைன்ல பார்த்துங்க, பிளஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒன் பிளஸ் ஜெட் ஒன். பாரு அது கொடுத்துக்கிற பாயிண்ட் ஏங்கிறது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன். அடுத்தது இந்த டினாமினேட்டர் இருக்கல்லவா, அந்த டினாமினேட்டர்ங்கிறது அந்த லைனுடைய பேரலல் வெக்டார். ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன்ஸ். என்ன கம்பேரிசன், பேராமீட்டர் இல்லாம இருந்துச்சுன்னா அது லைன் மேல இருக்கிற பாயிண்ட், அங்க அந்த நியூமரேட்டர் எக்ஸ் ஒய் ஜெட் பாசிட்டிவா இருந்து அதுக்கப்புறம் வரது ஆப்போசிட் சைன்ல மாத்தினா அது லைன் மேல இருக்கிற பாயிண்ட். இங்க பேராமீட்டர் கூட வரது பேரலல் வெக்டார், அங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே b1 b2 b3 அது பேரலல் வெக்டார். ப்ரூஃப் தெரியுதா இல்லையோ, ஃபார்முலா அந்த ஏ வெக்டார் என்ன பி வெக்டார் என்ன ஆர் வெக்டார் என்ன, அந்த ஏ வெக்டார் பாயிண்ட்ல எப்படி இருக்கு, பொசிஷன் வெக்டார்ங்கிறது வந்து பாயிண்டா இருக்கிறப்ப எப்படி இருக்கு, அந்த டெக்னிக் 100% தெரிஞ்சு வச்சுக்கோங்க.